இந்த நாளுக்காக ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 11வது வசனம். வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. நல்ல ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு சம்பவம். தேவன் சாலமோன் ராஜாவாக்க ஏற்படுத்தின உடனே ஆண்டவருக்கு 1000 பலிகளை செலுத்துகிறான். செலுத்தின பொழுது அன்று ராத்திரியில் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாக்கி, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அப்பொழுது அவன் ஞானத்தை கேட்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், ஞானம் என்பது தேவன் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம். வேதத்தில் அநேகருக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கி, நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதற்கு நல்ல ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிற படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஞானம் தேவை. அதே நேரத்தில் பெரியவர்களாக்கிய உங்களுக்கு குடும்பத்தை நடத்துகிறதற்கு ஞானம் தேவை. வேலை செய்கிறதற்கு, பிஸ்னஸ் பண்ணுகிறதற்கு, பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு, இப்படி எல்லா காரியத்துக்குமே நமக்கு ஞானம் தேவையாக இருக்கிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி, உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 34வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 34வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். யோசுவாவும் இங்கே ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ஞானத்தின் ஆவியை எப்படி பெற்றுக்கொண்டான் என்றால், ஆண்டவருக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினது நிமித்தம் அந்த ஞானத்தின் ஆவியை அவன் பெற்றுக்கொண்டான். 2வது, இங்கே பார்க்கும் பொழுது ஊழியக்காரனாகிய மோசே யோசுவாவின் மீது தன் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது அவன் ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். இல்லை என்று சொல்ல, உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்கள் தலையில் கை வைத்து உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக விசேஷமாக ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஞானத்தின் ஆவியை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்று வேதத்திலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எறும்புக்கு, மிகவும் அற்பமாக எண்ணப்படுகிற அந்த எறும்புக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அதற்கு பிரபுவும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது, அதற்கு ஒருவருமே கிடையாது. ஆனாலும் கூட அது
வெயில் காலத்தில் தனக்கு ஆகாரத்தை என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கிறது. மழை நேரத்தில் அது வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. காரணம் என்னன்னாக்கி, மழை காலத்தில் அதை வீட்டை விட்டு வெளியே வரும் அப்படின்னாக்கி, ஒரு மழை பெஞ்சினா போதும், அவ்வளோ எறும்பும் தண்ணியில் என்ன செய்யணும்? மிதக்க தான் செய்யணும். அப்போ அது நிமித்தம் அதுக்கு தெரியும், அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்து நிமித்தம் அது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்த வெயில் காலத்தில் அது என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கிறது. மழை காலத்தில் வீட்டை விட்டு என்ன செய்யாது? வெளியே வராது. அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம். ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம் வந்துட்டு அப்படின்னாலே அவன் என்ன செய்வான்? சேர்த்து வைப்பான். சேர்த்து வைப்பது என்றால், இப்போ வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த பூமியில் உங்களுக்கு பொக்கிஷத்தை நீங்கள் என்ன செய்யாதுங்க? சேர்த்து வைக்காதுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அதுதான் அங்கே இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் சேர்த்து வைக்கலாமா, சேர்த்து வைக்கக்கூடாதா என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் காணப்படலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு வீடு தேவை, ஆனால் 4 வீடு தேவையா? தேவையில்லை. சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரே இருக்கிறது ஒரு ஆள், ஆனால் அவங்களுக்கு எத்தனை வீடு கட்டி வச்சுருப்பாங்க? 4 வீடு. இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, 4 வீடு. இது தேவையில்லை. ஆண்டவருடைய நமக்கு இருக்கிறதுக்கு தேவை என்னது? ஒரு வீடு. அந்த ஒரு வீடு நம்ம வாங்குகிறது தப்பு கிடையாது. அந்த ஒரு வீடு நம்ம இது பண்ணுற தப்பு கிடையாது. அது ஆண்டவர் சொல்லலை, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனால் நம்ம சொத்துக்கு மேலே சொத்து குவிப்பது, அதுதான் பாவம். நம்ம பரலோகத்தில் தான் நமக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். நமக்கு தேவையானது மாத்திரம் இங்கே உபயோகப்படுத்திக்கலாம். தேவைக்கு மிஞ்சி நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது? இந்த பூமியில் நமக்கென்று வைக்கக்கூடாது. நமக்கு பரலோகத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். நமக்கு தேவையானது மாத்திரம் இந்த பூமியில் நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே உபயோகத்துக்கு நம்ம வாங்குகிறது தப்பு கிடையாது. இன்றைக்கு சேர்த்து வைப்பது என்றால் அதை தான் சொல்லுகிறேன். அதுக்காண்டி நம்ம வருகிற வருமானத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகள் இங்கே ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னாக்கி சேர்த்தே வைக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம், இப்போ ஒரு பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னாக்கி 20 வயசு, 22 வயசு, இல்லை 23 வயசில் அந்த பிள்ளைக்கு திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது தெரியும் அப்படின்னாக்கி, அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தது அப்படின்னாக்கி, அந்த மனுஷன் அந்த பிள்ளைக்கு திருமணத்துக்கு தேவையான பணத்தை, தேவையான நகையை எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சேர்த்து வைப்பான். அதுதான் உண்மையான ஒரு காரியம். நீங்கள் நல்லா கவனித்துக்கொள்ள. சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் லாஸ்ட் நேரத்தில் நின்றுட்டு அங்கே அவங்ககிட்ட கடன் வாங்குவாங்க, இவங்ககிட்ட கடன் வாங்குவாங்க. இதுதான் தவறு. ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைக்கு திருமணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல சேர்த்து வைக்கணும். சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. வீடு கட்ட வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், நீ வீடு கட்ட வேண்டும் என்றால் நீ முதல்ல என்ன செய்யணும்? திட்டம் பண்ணணும். அதுக்கு செல்லும் செலவை நீ என்ன கணக்கு பார்க்கணும். இப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு பணம் ஆகும்? என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குதா? இல்லை அப்படின்னாக்கி பணத்தை இன்னும் கொஞ்ச நாள் போக விட்டு நிச்சயம் கட்டணும். தேவையான பணத்தை சேகரித்து அதுக்கு பிற்பாடு வீடு கட்டணும். கையில் பணம் இல்லாமல் வீடு கட்டுறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி எல்லாமே நம்ம நிச்சயம் சேர்த்து வைக்கணும். இந்த நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக, இப்படி வீடு கட்ட வேண்டிய காரியங்கள், இப்படி எல்லா காரியத்துக்கும் நாம் தான் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம். எறும்புக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நிறைய பேர் பணத்தை ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. 1 லட்சம் ரூபா இருந்தால், வருமானம் இருந்தால் கூட அந்த 1 லட்சம் ரூபா 10 நாளில் முடிச்சிருவாங்க. ஆனால் அதில் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்காது. அதுக்கு பிற்பாடு இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடுக்கு கூட கஷ்டம். காரணம் என்ன? சேர்த்து வைக்காதது தான். நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். என்னவென்ற ஒரு நதி இருக்குது. அந்த நதியிலிருந்து 7 கன்று என்ன செய்கிறது? வெளியே வருது. கொளுத்த கன்று வெளியே வருது. வெளியே புல் மேய்ந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பிற்பாடு திரும்ப ஒரு 7 கன்று அது
அது ஒரு நோஞ்சா மாதிரி இருக்குது. அந்த கன்று வெளியே அணிச்சைகள் வருகிறது. அந்த பசுமையான கன்றை அணிச்சைகள் அது தின்று போடுகிறது. இந்த சொப்பனத்தை பார்த்த பொழுது இதனுடைய அர்த்தத்தை விளக்கம் சொல்லுகிறதுக்கு யாராலும் முடியலை. ஆனால் யோசேப்பை அழைத்தார். யோசேப்பை அழைத்த பொழுது யோசேப் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான். 7 வருஷம் ஒரு செழிப்புள்ள காலம் எகிப்து தேசத்தில் வருகிறது. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு 7 வருஷம் பஞ்ச காலம் வருகிறது. அப்போ அந்த பஞ்ச காலத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்றால், இந்த செழிப்புள்ள காலத்தில் வரக்கூடிய தானியத்தை சேர்த்து வைப்பதின் மூலமாக அந்த பஞ்ச காலத்தில் நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த சொப்பனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறான். அப்போ ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது, அதனால் நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்வோனுக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்துகிறார். அப்போ பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு இதெல்லாம் வரக்கூடியது. அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நாம் சேர்த்து வைத்தால்தான் அந்த கஷ்டம், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பணம் நமக்கு என்ன செய்யும், உதவும். அதனால் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் தேவைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம், ஆனால் தேவைக்கு மிஞ்சி நாம் சேர்த்து வைப்பது தான் பாவம். ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம பரலோகத்தில் தான் நமக்கு என்ன செய்யணும், பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டும். அதனால் நம்ம தேவைகளுக்கு சேர்த்து வைப்பது இது தவறு கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, டிவி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்க, வாஷிங் மிஷின் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவாங்க. எப்படி அப்படின்னாக்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு மாதம் மாதம் நாங்கள் 2000 ரூபா கட்டுறோம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, அது தேவையில்லாத ஒரு காரியம். ஏன் அப்படின்னாக்கி, ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்கள் மாதம் 2000 ரூபா டிவி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதுனால உங்கள் கம்பெனியில் உங்களுக்கு 2000 ரூபா சேலரி கூட்டி கொடுக்க போகிறது இல்லையே, அதே சம்பளம் தான். அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி, முதல்ல நீங்கள் மாதம் 2000 ரூபா நீங்கள் சைடில் சேர்த்து வைத்தீங்க அப்படின்னாக்கி, ஒரு 5 மாதம் இல்லைன்னா 6 மாதம் கழித்து நீங்கள் அதே வாஷிங் மிஷின் ரொக்க பணத்தை கொடுத்து வாங்கலாமே. ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பணத்தை சேகரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் முதல்ல பணத்தை சேகரித்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னாக்கி கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகள் சேர்த்து வையுங்க, அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம். இது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பாருங்கள், சிலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஜெபிக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, உபவாசம் இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன, ஆசீர்வாதமாக இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி அல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், உபவாசங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மறு நாட்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நீங்கள் சத்துருவை எதிர்த்து நிற்கும்படியாக அந்த ஜெபம் அந்த உபவாசம் உங்களுக்கு தாங்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நம்ம சுகபோகமாக இருக்கும் பொழுது நம்ம நல்லா ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டோடைய வழியில் நடக்கணும். அந்த பலன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம கடந்து செல்லும் பொழுது அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் தேவனுடைய ஞானத்தை நம்ம இன்றைக்கு கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆனால் நிச்சயமாக அந்த ஞானத்தை உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமே, கண்களை மூடி. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீர், யோசுவாவுக்கு ஞானத்தை கொடுத்தீர். அப்பா அதே ஞானத்தின் ஆவியை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக, சிறு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. நல்ல படிக்க ஞானத்தை கொடுங்க. அந்த குடும்ப தலைவர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. பிசினஸ் செய்ய, வேலை செய்ய தேவையான ஞானத்தை கொடுப்பீராக. நீங்கள் ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. இந்த நாளில் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் இப்பொழுதே தொடுகிறபடியா நன்றி. நீங்கள் தொட்டு சுகமாக்கும். கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதிகள் சுகமாகட்டும். அப்பா சுகமாகட்டும் தகப்பனே. அற்புதங்கள் நடக்கட்டும். முட்டு வலிகள் எல்லாம் சுகமாகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியா நன்றி அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி The Apostolic Mission Church, Pastor J. Selvakumar,
பி 71 2/18 மற்றும் 71 3/18, கௌதம் நகர், ஏ காலனி, ராமலிங்கா ஸ்கூல் எதிர்ப்புறம், கோவண்டி, மும்பை 400043. 24 மணி நேர ஜப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9597776787 மற்றும் 7021788360. அன்றாட ஜப பதிவுகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தி அப்போஸ்டலிக் மிஷன் சர்ச் என்கிற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள்.